நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புன்னக்காயில் தான் வந்திருக்கோம் நண்பா. தொடர்ந்து 2 வீடியோ வந்து புன்னக்காயில் வீடியோ தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி 3ஆவதாகவும் நம்ம புன்னக்காயில் தான் வந்திருக்கோம். சரிங்களா, இது அதுக்கு அடுத்த நாள் சரி போவோம் மணலை மீன் பிடிக்கணுன்னாங்க. அதாவது புது கான்செப்ட் நண்பா. தூண்டி கிடையாது, வலை கிடையாது. அப்போ எப்படி பிடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. கேன் மூலயமா மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி அதை பார்ப்போம் இன்றைக்கி எப்படி தான் பிடிக்காங்கன்ட்டு. ஏன்னா வேறு இடங்களில் பிடிக்கதான் பார்த்துருக்கோம். நம்ம ஏரியாக்களில் இந்த பிடிக்கிறது முதல் முறை நம்ம பார்க்க போகிறது. அதனால் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க நண்பா, கேனில் மீன் பிடிக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூனு மாவு போட்டு ஒரு கலக்கு மீன் ஒளிவு இந்த எறிகிறாங்களா. பார்ப்போம் மீன் வருதான்னு பார்ப்போம். பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆமாம், தெரியும் வெயிலுக்கு தெரியாது. மீன் நல்லா மேலே நிற்குது மேய்ஞ்சிக்கிட்டு. ஆமாம், பாட்டுக்குள்ளே உடனே உடையுது. கீழே போயிருமா பாட்டில், மேலே கிடக்காத பாட்டில் போ. அதில் ஒரு எண்ணம் வாங்குறாரு, அதில் வருதான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, வரல. அடுத்த ஒரு பாட்டில் வருது, ஒன்றும் காணுமே. இந்தா பாருங்க, அந்த மீன் வந்துடுச்சு. சூப்பர்ண்ணே, தெரியுதுண்ணே, நல்லா தெரியுதுண்ணே, நல்லா தெரியுதுண்ணே. நல்லா தெரியுதுண்ணே. தரோம். சரிண்ணே. ஆல்ரெடி பிடிச்சி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த கடைக்கு பாருங்க. கிலோ கணக்குண்ணே. காலுக்குள்ளேயே நல்லா நிற்க. இது பாருங்க, அவங்க காலுக்குள்ளேயே மணல் நிற்கிது பாருங்க. அவங்க கால் பக்கத்தில் தான் இருக்குது பார்த்தீங்களா. காலுக்குள்ளே எவ்வளோ மீன் நிற்கி பாருங்க. ஆனால் நிறைய தடவை பாட்டில் வந்து எம்டியாக தான் வருது. எல்லா டைமும் மீன் வராது. அப்படியா பாருங்க, பார்த்தீங்களா, எந்த தூண்டியும் கிடையாது, எந்த வலையும் கிடையாது. மாவு ஒரு பாட்டில். நம்ம வீடியோஸில் நிறைய பார்த்துருப்போம். நம்ம இங்கே புன்னக்காயிலாம் செமையாக பிடிக்காங்க. மாவு கலக்கிறதையும் காட்டுங்க. ஒரு ஸ்பூன் மாவு, அவ்வளோதான். ஒரு கலக்கிட்டு ஒரு எரி, அவ்வளோதான். இதா பாருங்க, மீன் வருது பாருங்க. அடுத்து பாருங்க எப்படி சூப்பர்ண்ணே. எல்லாம் அந்த பாட்டில் அடி தான். மொத்தத்தில் 4 பேர் இருக்காங்க. இது மேலே மிதக்கெல்லாம் செய்யாது, உள்ளே ஆந்துருமா. ஆமாம், அங்கே நாங்கள் 2 சைடு வெயிட் போட்டிருக்கோம்ல, குண்டு ஈயம். இல்லை எப்படி பிடிக்கிங்கன்னு கேட்பாங்களே, அதுக்காக விளக்க சொல்கிறேன். அது இப்போ நம்ம போட்டோமா மாவு போட்டு அந்த மீன் போய் உள்ளே போனால் திரும்ப முடியாது. முட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் கையில் தெரிஞ்சிடும். எனக்கு விரலில் அந்த இழுக்கிறது தெரியுமா, ஒரு அதிர்வு தெரியும் அப்படிங்காங்க. அது இழுத்தா கிடக்கும். ஆமாம், ஆனால் உள்ளே போனால் மீன் வெளியே வராது அப்படிங்காங்க. பார்ப்போம், நம்ம நண்பரையும் போட சொல்லுவோம். அவரையும் எதாவது பிடிக்காரான்னு பார்ப்போம். கை தூக்கி பாருங்க, போட சொல்லுங்க. அந்த ஆவிலுக்கு ஒன்று வந்துருக்கு. அது வெளியாகும்ல, அந்த இற வெளியே வரைய உள்ளே போவான். ஒன்று வரல பார்த்தீங்களா. அப்படியே வந்து எல்லா நேரமும் வராது.
இழுக்காக மீன் வருதுன்னு பார்ப்போம். வருது மீன் வருது. சரி ஓகே வைக்கிறேன். மீன் மேய்து மேலே தெரியுதுங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு? அந்த மேய்து பாருங்கள் மேலே, அது ஃபுல்லாக மணலை மீன் தான். அவ்வளோ பொடி சுண்டுகளாக நிற்கி, பரிசு கிடையாது, சின்ன சைஸ் தான். ஆனால் கீழே வந்து கொஞ்சம் சைஸாக இருக்குது. அவங்க பாட்டில் வந்து கீழே அமர்ந்துடுது, கீழே போய் உள்ளே சொருகிறது மாட்டிக்கிறது, பாட்டு உள்ளே நுழைஞ்சிருதான் டப்பக்குன்ட்டு. அடுத்து ஆமாம், உயிரோட புஷ்பா ஃப்ரெஷ்ஷாக மீன் தரும். ஃப்ரெஷ்ஷாக மீன், தூண்டில் அடிபடாது, வலையில் அடிபடாது, டேமேஜே எல்லாம் மீன் வருது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் பாருங்க. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் போகுது உள்ள. இது 1.5 லிட்டர் கேன் தானே? 1.5 லிட்டர் கேன் தானே? சில நேரம் 3 ஏறும், 4 வரும். கேன் மீன் சில நேரம் 3 வரும், 4 வரும். ஒரே இதுக்குள்ள எனக்கு இழுக்க முடியல. ஆமாம் ஆமாம், இந்த அவங்களுக்கு கொண்டு பாருங்க. அண்ணன் அடிக்கிறப்பல கொஞ்சம் சைஸாக தான் அடிக்காது. அவர் தலைவருக்கு தானா? பஞ்சாயத்து தலைவர் அப்படியா? அவங்க யூடியூப்ல தான் பார்த்தாங்க இந்த இதை. சரி ஆமாம், யூடியூப்ல பார்த்தாங்க, வந்து போட்டாங்க. நாங்களே ப்ரோ அதிசயமாக அங்கே பார்த்தோம், இங்கே பிடிக்காங்கன்னு நம்ம நண்பர் தான் சொன்னார். சொன்னோன்னு ஷாக் ஆகிட்டோம், என்ன இங்கே பிடிக்காங்களா அப்படின்னு. அதை வருது பாருங்க, மீனோட வருது தீல, அடுத்தடுத்து மீன் திடீர்னு அடுத்தடுத்து வருது, திடீர்னு வெறும் பாட்டில் தான் வருது. போட வந்துச்சுன்னா சும்மா சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மீன் இதுக்கு மீனே வரலையே. இங்கிட்டு வாங்குறாங்க போட்டி. சூப்பர் நீ வந்திய வரையிலையோ நீ அந்த பேச்ச மாட்டி அண்ணனுக்கு அதில் ஒரு மீன் வந்துருக்கு. இங்கிட்டு வாங்குறாங்க, ஒன்றும் தெரில. என்ன பண்ணும்? பாயசம் குடிச்சிட்டு போறப்போ அது மலைப்பட்டில் குடிச்சிட்டு போட்டது 4 தூக்கி போட்டு டம்ளருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது போடுவாள். அது கொஞ்சம் தண்ணி இருக்காது, போயிட்டு திரும்ப வேண்டாம், ஓடி போய் இறங்கி தூக்கி போடுவான். பார்த்து கல்லு சரியாக பார்த்து சும்மா ஒரு மீனத்துக்கு உள்ள வச்சுட்டு போறீங்க. மீனை வச்சுட்டுலாம் போடல, நீங்க வேற. அவங்க சும்மா சொல்றாங்க, பண்ணுக்கு பேசுறாங்க. நல்ல சைஸு பாருங்க, கேனை விட வெளியே இருக்கு. உளுந்துடாமண்ணே உள்ளதா? தரமா தெரியுது. ஆமாண்ணே, அதை மட்டும் லேசாக சாகு தூக்குங்க, நல்லா தூக்குங்க. இப்போ தண்ணி அடிக்காது.
இதை போடுற இதை இப்போ டிவி நெட்டில் போடுறதுனால எங்கெங்க மணல் கிடக்க அங்கெல்லாம் ஜனங்க போயிடும். நல்ல சைஸ். ஆமாம், அந்தந்த ஏரியாவில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறாங்க. ஏரியாவில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆமாம், இங்கே தான் வந்து பிடிக்கணும் அவசியம் கிடையாது நண்பா. உண்மை சொல்ல போனால் அங்கே நம்ம ஏரியாவில் மீன் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், அங்கே சுண்டுகள் பயங்கரமாக நிற்கும். இதில் நம்ம ஊர்களில் இங்கே பிடிக்க முடியுது அப்படிங்கிறது இப்போ ஒரு புதிய பதிவு. அவ்வளோதான். நல்ல உருட்டி விட்டாதே ஆள் பிடிக்கும். முத நாள் போட்டவனே மாட்டிருக்கா இல்லை? முத நாள் போட்டவனே மாட்டிருக்கா இல்லை? ஒரு நாள் வந்தவர் அவர் டெஸ்ட் பண்ணவர் இங்கே இப்போ கிடையாது, நேற்று வந்திருந்தார். நாளைக்கு ஒருவர் அவருக்கு தான் தெரியும். முத நாள் போட்டே கடிச்சு தான் ஒன்று ரெண்டாக வந்திருக்கும். கடிச்சு 2 நாள் கடிச்சு 3 நாள் தான் நான் போட்டேன். 3 நாள் போட்டுருந்தாராம். இல்லை, முதல் நாள் பிடிச்சிட்டாரு மீன். உங்களுக்கு இதெல்லாம் பொய்யா சொன்ன மாதிரியே இருக்கும், பாட்டில் தூக்கி போட்ட மாதிரியே இருக்கும். உண்மையிலே மீன் வந்துட்டு இருக்கேன்பா. நம்ம ஏரியாவில் எங்கே கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ரிசல்ட் இல்லாமல் இருக்கும், கூட ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு தூண்டியுமே கிடையாது, ஒரு நரம்பு டப்பா மாவு அம்புடு தான். கடிச்சு இழுக்கிறது கிடையாது, அது பாடு கிடக்கும். ஃபுல்லாக மீனை ஏமாத்துற வேலை தான் எல்லாமே. ஆமாம், மீன் கிடக்கு வந்து அவரு இல்லை மீன் கிடைக்கும். ஆமாம். அதாவது 4 பேர் போடுறாங்கன்னா யாருக்கா ஒரு ஆளுக்கு வருது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா மீன் மடிச்சுருந்தாங்க. போடுற ஆளுக்கு எல்லாத்துக்கும் மீனா. அதனால் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஐயா அங்கே போனால் மீன் கிடைக்குமோ, அங்கே போனால் மீன் மாட்டுமோ நினைக்க வேண்டாம். வேறு அவ்வளோ பேர் வீடியோ பார்த்துட்டு புன்னகையில் படையெடுத்து வந்துடுறாங்க. அங்கே தான் மீன் மாட்டுது அப்படின்ட்டு. ரெண்டு ஈயக்குண்டு பார்த்தீங்களா, பாட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா. மூடி அறுத்துடக்கூடாது, மூடி இருக்கணும். பேக் சைடை மட்டும்தான் அறுத்து ஈயக்குண்டு வைக்காங்க. சரிங்களா, ஃபுல்லாக ரெடி பண்ணோன்னே காட்டுறேன் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. 12 காய்க்கு மணக்கு மீன் வந்துடுச்சு. நானும் ஒரு பாட்டில் 2-3 மீன் வந்துடும் பார்க்கேன். வந்து 4 மீன் வந்து இல்லை, ஒரு 2 மீன் வந்தால் கூட நல்லாயிருக்கும். போடுங்க போடுங்க. அண்ணனுக்கு அடுத்து ஒன்று வருது. அது எடுத்து உள்ளே போட்டு மாவை கலக்கிற இங்கே வந்துட்டு போடுங்க. குறையுது. சரி சரி சரி. மேலே தான் இருக்கு. போட்டேன் இவருங்க உள்ளே கிடக்கணும். 4 பேர் பயன்பட்டதான் நமக்கு நல்லது. நாங்கள் பொழுதுபோக்கு போட்டே தான், எங்களுக்கு தொழிலாக இருக்கு. ஆனால் மீன் வருதான்னு தெரியல கன்ஃபார்ம். பக்கத்தில் வந்த பிறகு தான் அவங்களே கண்டுபிடிக்காங்க. ஆனால் மீன் கன்ஃபார்மாக வருது நீங்கள் சொல்லி இழுக்கலையே ஒரு தடவை கூட. அப்படியா?
மீன் வரும்னா தெரியும். சில இது அம்சமா தெரியும். கம்முன்னு வருவானே. இப்படி கடக்குமா சும்மா வாங்கி பாப்பா மீன் கடக்கும். ஏன்னா அப்படியே உலக்காம கிடப்பான். வருதான் இப்போ வருதான் இழுத்துட்டு இருக்காரு. அது ஒரே போனா வந்து முடியல. அண்ணன் இல்லைக்கா மீன் வருதான்னு பார்ப்போம். வரல. இந்த நம்மளும் களத்தில் இறங்கிட்டாரு. ஒரு மீன் பிடிக்கிட்டோம். பாட்டிலோட விவரத்தை நான் கரெக்டாக காட்டுறேன் சரிங்களா. மாவை தட்டிட்டாரு. இன்னும் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் அந்த மாவு அவங்க காய்க்கில மாவு தான் அன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. இன்னும் போய் ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்க கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன் மீன் மாட்டிச்சுன்னா. வெயிட்டு ஆஹா பொடிசோ சிறுசோ ஏதாவது ஒன்றும் லாக் ஆகட்டும். ஒரு வழியாக நம்மளும் மீன் பிடிச்சோம். நம்ம 2 மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க ஒரே ஷாட்டில். சும்மா பெரைக்கலாம் போலன்பா சரிங்களா. அந்த அண்ணன் 2 மீன் பிடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பெருசு சிறுசுமா பிடிச்சிருக்கோம். வெளியே போடுறேன் பாருங்க. போச்சு 2 மீன். மாவு போடுறோமா? அதுதான் அடுத்ததான் மீன் வருதான்னு காட்டுறேன் சரிங்களா. இங்கே பாருங்க ஒரே ஷாட்டில் 4-5 மீன் வந்துருக்கு. ஏன்னா தண்ணி ட்ரை பண்ணி காட்டுனேன். தண்ணி வடிச்சு காட்டுங்க. பார்த்து 4 மீனுக்கு எஸ்ஆயிரம் பிறகு 4 கிடக்கு. ஒரே பாட்டில் எத்தனை மீன் இருக்கு பாருங்க. ஆமாம் ஒரு இன்னும் பாதை திருப்பிட்டான் வெளியே வர்றதுக்கு. நம்ம பிடிச்சிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒரு 4 மீன் போல் பிடிச்சிருக்கோம். நம்ம தலைவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க. பைக்கில் கிடக்கு பாருங்க. எப்படியே கறிக்கு பிடிச்சிட்டோம். உண்மையிலே இது வந்து நிஜதான் நண்பா நம்புங்க. ஆமாம் நம்புங்க. சார் நம்மளும் ஒன்று பிடிச்சாரு. நானும் களத்தில் இருக்கேன் அப்படின்னு கட்டாரு பாருங்க. மீனே தெரியல ப்ரோ. தெரு உள்ளதான் கிடக்கு. உள்ளதான் கிடக்கு. வெளியில் இதில் போடுங்க. நான் எடுத்து போடுக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் சைஸ் தான் பார்த்தீங்களா. சரிங்களா மண்ணாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக தெரில. எப்படி பாட்டிலுக்குள்ளே இது பார்த்தீங்களா புது விதமாக இருக்குல்ல. முதல்ல சொல்லியிருப்பேன் தூண்டி கிடையாது வலை கிடையாது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எப்படி பிடிக்காம பாருங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பிடிக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன் சரிங்களா. நம்ம பைக்கில் போட்டுரும். நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு காலத்தில். இன்னும் ஒரு 2 ரவுண்டுக்கு தான் மாவு தாங்கும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்து ஏதாவது ஒன்று கரையேறுதான்னு பார்ப்போம். நம்மளால் அடுத்து ஒரு மீன் பிடிச்சாரு. 2 மீன் பிடிச்சாருப்பா. நானா ஒரு மீன் தான் பிடிக்க மாட்டேன். போடுங்க கட்டட்டும். செத்தியோட மாவு வச்சு பிடிச்சி விட்டாரா. அது பாருங்க மாவு தட்டுறாரா. இவர் இன்னும் ஒரு 4-5 மீன் பிடிச்சாருன்னா கிளம்பிடுவார். கடை கிளம்பிடுவார். ஒரு 1/2 கிலோ மாவோட வந்து உட்காந்துருப்பாரு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அந்த அண்ணனுக்கு மீன் வந்திருக்கு. இந்த அவங்களுக்கு மீன் வந்திருக்கு. என்ன நேரம் போக தான் மீன் வருதா. இந்த அவங்களுக்கு மீன் அரைகளுங்க. மொத்தமாக 4 பேருக்கு. நம்மால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 4 பேர் ஒன்று போல பிடிச்சிட்டாங்க. பாருங்க அவ்வளோ மாவட்டி தான். சப்புன்னு மீன் நல்லா நிற்கிது மேலே. உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரிஞ்சுட்டு இந்த வாய்ப்பு வந்துட்டு வருவாங்க. அவ்வளோ மீன் தான்.
இந்த அண்ணனுக்கு அடுத்து ஒன்று வந்துட்டு 2 3 அந்தா நம்மளால் ஒன்று தூக்கிட்டாரா போயிட்டு ஐயா இந்த பக்கம் ரைட்டு இதோட 3 மீன் கேட்சப் பண்ணியாச்சா முதல்ல மீனே மாட்டல என்ன மாதிரி இருந்து இதில் மீன் வரல மீன் வருது பாருங்க அந்த இழுக்காக பாருங்க பக்கத்தில் எப்படி அடையுது எல்லாம் பொடி சுண்டு சின்ன சைஸ் தான் இதே மாதிரி தான் அங்கிட்டு தள்ளி நிற்கி வாயை பிளந்துக்கிட்டு கபக்கு நிற்கி பற்றியில அது ஃபுல்லாக சின்ன சைஸ் தான் நான் எனக்கு ஒரு மீன் வந்துருக்கு பாருங்க டப்பால உங்கள் ஏரியாவில் மணல மீன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரிசல்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு மீன் வருதுன்னு நினைக்கிறேன் வாங்குறாங்க வந்துருச்சு சாரை தூக்கி விடுப்பாரு சார் பாருங்க நடக்கணும் இன்னும் மேலே வருது ஆமாம் வாங்குறாங்க என்ன நடக்கும் பார்ப்போம் வந்துட்டு வருது அகிலுக்கு ஒரு மீன் நண்பா நீங்கள் மணல் மீன் பிடிக்கிற பார்த்துருப்பீங்க பாட்டில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு போய் வித்தியாசமாக வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கும் கரை சார்ந்த வீடியோ எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் பார்க்குற நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இன்னும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்